சந்தோஷத்தோடு கூட இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். எல்லா தெய்வ பிள்ளைகளும் பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3வது அதிகாரம் அதனுடைய 4வது 5வது 6வது வசனங்களை 7வது வசனம் வரையிலும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதனுடைய 3வது அதிகாரம் 4, 5, 6, 7 வசனங்களை சேர்ந்து வாசிக்கலாம். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். எல்லாரும் வாசிக்கலாமா? பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. 8வது வசனம் கூட சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமா? அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா. இந்த பகல் வேளையில் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு தந்திருக்கிற வார்த்தை முடக்கங்களை மாற்றுகிற ஆவிக்குரிய பார்வை. பலவிதமான காரியங்களில் நீங்கள் முடங்கி கிடக்கிறவைகளை பார்த்து கொண்டிருக்கலாம். 10 ஆண்டுகளாய், 20 ஆண்டுகளாய், இல்லை 7 வருடமாய், 5 வருடமாய் சில காரியங்களை அனுபவிக்க முடியாமல், நன்மையை அனுபவிக்க முடியாமல், எதிர்காலத்திற்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் முடக்கி வைக்கப்பட்ட முடவத்தின் அனுபவங்கள் இந்த பகல் வேளையில் கர்த்தர் திறக்கிற ஆவிக்குரிய பார்வையினால் மாற்றப்படும். கரத்தை உயர்த்தி விசுவாசிக்கிறவங்க, புரிந்தவங்க கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த பகல் வேளையில் சிலருடைய கண்களை திறக்க போகிறார். சில மேன்மைகளை பார்க்கும்படி கண்களை திறக்க போகிறார். மகத்துவத்தை பார்க்கும்படி கண்களை திறக்க போகிறார். மகிமையை பார்க்கும்படி கண்களை திறக்க போகிறார். அவருடைய வல்லமையின் சத்துவத்தை பார்க்கும்படி கண்களை திறக்க போகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணினதை பார்க்கும்படி கண்களை திறக்க போகிறார். அந்த பார்வை வெளிப்படும் போதே முடக்கி வைத்திருக்கிற சத்ருவனுடைய முடக்கங்கள் தானாய் மாறி போகும். ஹல்லேலூயா. இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் 2வது நாள் பகல் வேளையில் பரிசுத்த ஆவியானவர் தெய்வ சபையோடு சத்தத்தை கேட்கிற தெய்வ ஜனத்தோடு சொல்லுகிறார், உங்கள் கண்களை சில மேன்மையானவைகளை பார்க்கும்படி நான் திறக்க போகிறேன். இதுவரை பார்த்த பார்வை அல்ல, இனி கர்த்தர் உங்கள் கண்களை திறக்கும் போது பார்க்கிற அத்தனையும் மேன்மை உள்ளதாய், மகிமை உள்ளதாய் மாறும். அல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 17, 18, 19வது வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சேர்ந்து வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 17, 18, 19வது வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும், எல்லாரும் வசனத்தை வாசிப்போம், தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். அடுத்த வசனம் 18, 19. ஸ்தோத்திரம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாச
பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார், தேவன் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை இன்றைக்கும் குறையல, இன்றைக்கும் அது நிறைவேறி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வல்லமை யாருக்கு நிறைவேறும்? விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில். கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்பதை நாம் அறியும்படிக்கு அவர் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தருகிறார். இந்த பகல் வேளையில் கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற விசுவாசிக்கிறவர்களாகிய நமக்கு கர்த்தர் காண்பிக்க ஏற்கனவே கருதி வைத்திருக்கிற தமது வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவமான வாக்கு தத்தங்களை பார்க்க முடியாதபடி, அதை அடைய முடியாதபடி, அதை அனுபவிக்க முடியாதபடி, அந்த மகிமையை பார்க்க முடியாதபடி சத்ரு ஏது எல்கைக்குள் நம்மை முடக்கி போட்டிருக்கிறானோ அந்த முடக்கங்களை மாற்றுவதற்கு கர்த்தர் பார்க்கக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை திறக்க போகிறார். எத்தனை பேருக்கு அந்த மனக்கண்கள் தேவை? அத்தனை பேரு கரங்களை தட்டி ஷாமலஹதனா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எழும்புவீர்கள். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் அடுத்தங்க முடவம் இருப்பது இல்லை. முடவங்கள் மாறும். பொருளாதாரத்தில் இருக்கிற முடக்கங்கள் மாறும். சரீரத்தில் இருக்கிற முடக்கங்கள் மாறும். எல்லா முடக்கங்களையும் மாற்றி மறிக்கிற ஆவிக்குரிய பார்வை இந்த பகல் வேளையில் தெய்வ ஜனத்திற்காக திறக்கப்பட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3வது அதிகாரத்தில் நம்ம வாசித்த அந்த பகுதியில் 1வது வசனம் சொல்லுது, பேதுருவும் யோவானும் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் ஜெபிப்பதற்காக ஜெபாலயத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது 2வது வசனம் சொல்லுது, தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். கிட்டத்தட்ட அவனுடைய வயதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4வது அதிகாரம் 22வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாயிருந்தான். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேல பிறந்ததில் இருந்து சப்பானி. ஸ்தோத்திரம். ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா மற்றவர்களுடைய உதவி இல்லாம போக முடியாது. நன்மையை பார்க்க முடியல. முடங்கி போன அனுபவம், மனுஷர்களுடைய கண்ட்ரோல்ல வைக்கப்பட்ட அனுபவம். மனுஷர்கள் அவரை சுமந்து கொண்டு போகிறவர்கள் எங்க கொண்டு வைக்கிறார்களோ அங்கதான் இருக்கணும். ஸ்தோத்திரம். தன்னால் எதுவும் செய்ய முடியாது. தாயின் வயிற்றில் பிறந்தது முதலே சப்பானியாய் பிறந்த இவனை தேவாலயத்தில் அலங்கார வாசல்ல கொண்டு வைத்தார்கள். அங்கே வாசலாகிய கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறவர்களும் போகிறவர்களும் நன்மைகள் ஏதாகிலும் கொடுப்பார்கள். அதனால பிழைக்கலாம். பார்வை முழுவதும் நான் பிறந்தது முதல் சப்பானி. இவர்கள் எல்லாரும் நடக்கிறது போல என்னால் நடக்க முடியாது. இவர்கள் எல்லாரும் வாழ்கிறது போல என்னால் வாழ முடியாது. என்னுடைய வாழ்க்கை மனிதர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் எங்கே கொண்டு வைக்கிறார்களோ அங்கேதான் இருந்து செலவழிக்க முடியுமே தவிர என்னால் செயல்பட முடியாது என்பதை அவன் அனுதினமும் இருதயத்தில் வெம்பல் கொண்டு அழுது உடைந்த ஒரு பாத்திரமாய் உணர்ந்து கொண்டு வழிபோக்காய் தேவாலயத்துக்கு வந்து போகிறவர்களிடத்தில் அவர் எதிர்பார்த்த காரியம் பிச்சை. காரணம், இந்த சரீரம் முடக்கம் அவரை பொருளாதார ரீதியிலும் முடக்கி போட்டிருந்தது. 40 ஆண்டுகளுக்கு மேலாய் சப்பானியாய் இருந்த இந்த மனுஷன் சரீர அளவில் சப்பானியாய் இருந்ததினால் அவருடைய பார்வை முழுவதும் பிச்சை கேட்கிற அனுபவத்துக்கு நேராயிருந்தது. யாராகிலும் ஏதாகிலும் தரமாட்டார்களா? என்னுடைய போஜனத்திற்கு யாராகிலும் தரமாட்டார்களா? என்னுடைய வஸ்திரத்திற்கு யாராகிலும் தரமாட்டார்களா? கையேந்தி பிழைக்கிற அனுபவம், பிச்சை எடுக்கிற அனுபவம். எத்தனை வருடங்கள்? கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேல. ஆனால் பரிசுத்த தெய்வத்தினுடைய கண்கள் அலங்கார வாசலில் இருந்து அவன் மேல் பதிக்கப்பட்டது. தெய்வம் திட்டம் கொண்டார். இவன் காத்திரு
படுத்திருக்கிற இடம், இவன் உட்கார்ந்து இருக்கிற இடம் ஏதோ வேறு இடம் அல்ல. அலங்கார வாசலாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு வெளியே இவனை எப்படியாவது ஆலயத்திற்குள்ள கொண்டு வரணும். இது கர்த்தருடைய திட்டமாயிருந்தது. ஆலயத்திற்கு வெளியே நிற்கிறவர்கள் ஆலயமாகிய கர்த்தருடைய சன்னிதானத்திற்குள் வந்து மகிமையின் தெய்வத்தை தரிசித்தால் எல்லா முடக்கங்களும் மாறும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் ஆழமாய் அறிந்திருந்ததனால அவனுடைய முடக்கத்திற்கு காரணமா இருக்கிற, அவனுடைய முடவத்திற்கு காரணமா இருக்கிற அந்த ஆவிகள் அதமனப்படுவதற்கு முதலாவது செய்ய வேண்டிய காரியமாய் இருந்தது ஆவிக்குரிய பார்வையாகிய அவனுடைய கண்களை திறந்து இவன் ஆலயத்திற்குள் கொண்டு வரணும், வெளிச்சத்திற்குள் கொண்டு வரணும். காரணம், கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. ஹல்லேலூயா. அடைபட்ட ஆவிக்குரிய பார்வை. ஒருவேளை 40 வருடங்கள் இவர் சப்பானியா பிறந்திருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடம் பிச்சை கேட்பதற்கு வெளியில கொண்டு உட்கார வைப்பாங்கன்னு நினைங்க. இல்லது 20 வருடங்களாய் பிச்சை கேட்பதற்கு ஆலயத்திற்கு வெளியில கொண்டு உட்கார வச்சிருக்கலாம் நினைங்க. ஸ்தோத்திரம், சப்பானி தான். ஆனால் இவருக்கு தெரியும் ஆட்கள் வருகிறது போகிறது, ஸ்தோத்திரம், சபைக்குள் ஜெபிக்கிறது, இதெல்லாம் அறிந்திருந்தார். அவருடைய இருதயத்தில் ஸ்தோத்திரம், அவருடைய பிரகாசமான மனக்கண்ணாகிய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாததுனால ஒரு நாள் கூட அவரால் சொல்ல முடியல, இப்படி வாசல்ல வைக்கிறீங்களே, வாசல்ல வைத்தது போதும், ஒரு நாள் என்னை ஆலயத்துக்குள்ள கொண்டு வையுங்கள். அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு எதுவாய் அவனுடைய கண்கள் திறக்கப்படல. வாசலில் வைக்கப்பட்டவன் பிச்சை கேட்டுக்கொண்டு கடந்து செல்வதையே எதிர்பார்த்தான். ஆனால் பரலோகத்தின் தெய்வம் சித்தம் கொண்டார். இவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் முடவம் மாறும். இந்த பகல் வேளையில் அடைக்கப்பட்ட ஆவிக்குரிய கண்கள், அடைக்கப்பட்ட ஆவிக்குரிய கண்கள் வாக்குத்தத்தத்தை பார்க்க முடியாதபடி, தரிசனத்தை பார்க்க முடியாதபடி, எதிர்காலத்தை பார்க்க முடியாதபடி, தெய்வன் வைத்திருக்கிற மகிமையை பார்க்க முடியாதபடி அடைக்கப்பட்ட பார்வைகளை கர்த்தர் திறந்து முடவங்களை இந்த பகல் வேளையில மாற்றுகிற பகல் என்று பரிசுத்த ஆவியானவர் சபையோடு தூதறிவிக்கிறார். அல்லேலூயா. சொல்லலாம்ல, கால் தான முடவமா இருந்தது, கண்ணில் ஜனங்கள் வர்றாங்க, ஜெபிக்கிறாங்க, போகிறாங்க, இது அவர் பார்க்கிறார் தானே. சொல்லி இருக்கலாமே, என்னை ஆலயத்துக்குள்ள கொண்டு வைங்க, நான் தேவாலயத்துக்குள்ள உட்கார்றேன். இல்லை, ஆவிக்குரிய பார்வை வரல. பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் சுமந்து கொண்டு வந்தபோது அவர்களிடத்திலும் ஏதாகிலும் கிடைக்கும் என்று பார்த்தான். பேதுருவும் யோவானும் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார். ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்? எல்லாரையும் பார்க்கிறது போல பார்க்காத, இதுவரையிலும் இல்லாத அளவில் வெளிப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவோடு நாங்கள் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். படிப்பறிவில்லாத பேதமைகளாகிய எங்களை இவ்வளவு தூரம் பயன்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் உன்னையும் பயன்படுத்த முடியும், பயன்படுத்த முடியும். ஆகவே எங்களை நோக்கி பார். புரிஞ்சவங்க கரத்தை தட்டி இந்த சபைக்குள் இருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட சில பாத்திரங்களை கர்த்தர் பேதுருக்களாய் யோவான்களாய் பார்க்கிறார். உங்களை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரமிப்பார்கள். உங்களை நோக்கி பார்க்கிறவர்கள் கர்த்தருடைய மகிமையை அறிவார்கள். உங்களை நோக்கி பார்க்கிறவர்கள், இவர்கள் படிப்பறிவில்லாதவர்களும் பேதைகளுமாய் இருந்தாலும் இவர்களுக்குள் விசேஷமான ஒன்று இருக்கிறதே, அது எனக்கும் வேணும்னு வாஞ்சிப்பார்கள், வாஞ்சிப்பார்கள், வாஞ்சிப்பார்கள். அதனாலதான் பேதுருவும் யோவானும் சொன்னாங்க, அவனை உற்று பார்த்துட்டு உங்களுடைய பார்வை இன்னும் திறக்கப்பட வேண்டிய விதத்தில் திறக்கப்படலை. ஒன்றுக்கு உதவாத எங்களை, மீன் பிடித்து கொண்டிருந்த எங்களை, உலகத்தின் வலையை வீசி கொண்டிருந்த எங்களை தம்முடைய வலையை வீசுவதற்கு தெரிந்து கொண்டு பிரகாசிப்பிக்கிற அந்த மகிமையின் பொக்கிஷமாகிய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை எங்கள் இருதயத்திற்குள் தந்து எங்களை நிரப்பி நடத்துகிற அந்த மகிமையுள்ள தெய்வத்தை பார்க்கும்படி கொஞ்சம் எங்களை நோக்கி பார், எங்களை நோக்கி பார், எங்களை நோக்கி பார். அவ்வளவுதான். அவன் நோக்கி பார்த்தான், ஏதாகிலும் கிடைக்கும்
கிடைக்கும்னு நோக்கி பார்த்தான். பேதுரு யோவான் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. பேதுரு அறிக்கையிட்டு சொல்லுகிறார், நீ பார்க்கிற பிரகாரம், நீ எதிர்பார்க்கிற பிரகாரம் வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட. அவ்வளவுதான், அவ்வளவுதான். 40 ஆண்டுகளாய் முடக்கப்பட்ட முடவம் மாறினது. எப்போது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமோ, எப்போது அடைக்கப்பட்ட ஆவிக்குரிய பார்வை திறக்கப்படுமோ, அப்போது சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற பலவானுடைய முடக்கங்கள் மாறும். நீங்கள் அடுத்த லெவல்ல போவீர்கள். எத்தனை பேர் இதை புரிந்து கொண்டீங்க? அத்தனை பேர் கரங்களை தட்டி, ஆண்டவரே பல ஆண்டுகளாய் ஒரே இடத்தில் நான் உட்கார்ந்து இருக்கிறேன், அடுத்த ஒரு லெவல்ல போக முடியல. ரீபால் அகசரா திவன் அகசுனி நெக்ஸ்ட் லெவல், அடுத்த ஸ்டெப்ல என்னால முன்னேற முடியல. இருக்கிற இடத்துல இருந்து வேடிக்கை பார்க்கிறேன், மற்றவர்களை நோக்கி பார்க்கிறேன், ஏதாவது கிடைக்கோடு பார்க்கிறேன். இது அல்ல, இது அல்ல. அடுத்த லெவல்ல போவதற்குரிய ஆவிக்குரிய பார்வையை தாரோன்னு எத்தனை பேர் கேட்பீர்களோ அத்தனை பேரும் அடுத்த லெவல்ல ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடிய அளவில் கர்த்தர் கால்களையும் கரடுகளையும் பலனுள்ளதாய் மாற்றுகிறார். மான் கால்களை போல மாற்றுகிறார், மான் கால்களை போல மாற்றுகிறார், மான் கால்களை போல உங்கள் கால்களை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்தான். இனி அவன் பிச்சை கேட்கண்டான். இனி அந்த மனிதன் தேவாலயத்துக்கு வெளியே உட்கார்ந்து வர்றவங்களும் போகிறவங்களும் ஏதாகிலும் தருவாங்கன்னு கேட்கண்டாம். பிச்சை கேட்டு கொண்டிருந்த பொருளாதார முடக்கம் அவரை விட்டு மாறினது. இந்த பகல் வேளையில் இந்த வார்த்தை உரைக்கும் போதே மற்றவர்களை எதிர்பார்த்து 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 கையேந்தி 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 ஏதாகிலும் கிடைக்காதா கிடைக்காதா கிடைக்காதான்னு இத்தனை ஆண்டுகளாய் காத்திருக்கிற சில பிச்சை எடுக்கிற அளவில் வெளியில நல்லா தான் நடக்கிறோம். ஆனா எங்களுடைய வாழ்க்கை போகிற போக்க பார்த்தா யாராவது ஏதாவது தந்தா உதவி செய்தாதான் நன்றா இருக்கலான்னு உள்ள வழியில போய்கொண்டிருக்கிறது. இப்படி வேதனையோடு இவ்விடத்துல கூடியிருக்கிற சில தெய்வ பிள்ளைகளோடு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் பொருளாதாரத்தை முடக்கி மற்றவர்களிடத்துல கையேந்தி வாழ வைப்பேன்னு சவால் விடுகிற அந்த பொல்லாத சபிக்கப்பட்ட முடக்கத்தின் ஆவி இந்த பகல் வேளையில் ஆவிக்குரிய பார்வையினால் அழிகிறது, ஆவிக்குரிய பார்வையினால் அழிகிறது. கர்த்தர் உங்களுக்கு சிலதை ஆயத்தப்படுத்தி விட்டார், நீங்கள் அதை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. பிச்சை எடுக்கிற நிலைமை மாறிச்சு. முடங்கி ஒரே இடத்துல இருந்த நிலைமை மாறிச்சு. அவன் குதித்தான், எழுந்தான். குதித்து எழுந்து அடுத்த வசனத்துல, அடுத்த வார்த்தையில் எழுதியிருக்கு பாருங்க, அதே 8வது வசனத்துல, அவன் நடந்தான், குதித்தான், தேவனை துதித்தான். தேவனை துதிக்கிறதற்கு ஒன்று சொல்லிக் கொடுக்கல. எப்போது அபிஷேகம் பண்ணப்பட்ட பேதுருவனுடைய வலதுகையால் அவனை பிடித்து தூக்கி விட்டாரோ அப்போதே இங்கிருந்த பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார், அவனை நிரப்பினார். பரிசுத்த ஆவியானுடைய மகிமை பலிபீடத்தில் இருந்து வெளிப்படுகிறது. தெய்வ மகிமை தேவாலயத்தில் வெளிப்படுகிறது. நீங்கள் எழும்புவீர்கள், நீங்கள் நடப்பீர்கள், நீங்கள் குதிப்பீர்கள், நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்கள், நீங்கள் எழும்புவீர்கள், நீங்கள் நடப்பீர்கள், நீங்கள் குதிப்பீர்கள், நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்கள். உங்களை முடக்கி வைத்திருக்கிற முடக்கத்தின் வல்லமை இந்த பகல் வேளையில் அழிக்கப்படும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இருக்கிற நிலைமையில் இருந்து நீங்கள் எழும்புவீர்கள். அல்லேலூயா. அடுத்த ஸ்டெப் நடப்பீர்கள், குதிப்பீர்கள், சந்தோஷத்தோடு கர்த்தரை துதிப்பீர்கள். சொல்லுங்க வாய்களை திறந்து, நாங்கள் எழும்புவோம். இது போதாது, நாங்கள் எழும்புவோம், நாங்கள் நடப்போம், நாங்கள் குதிப்போம், நாங்கள் கர்த்தரை துதிப்போம். என்றைக்கும் அழுகையோடும் புலம்பலோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் என்றைக்கும் உங்கள் வாழ்க்கை போவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இருக்கிற இடத்தை விட்டு, இருக்கிற நிலைமையை விட்டு, இருக்கிற பொசிஷனை விட்டு உங்களை நான் எழுப்ப போகிறேன். அன்றைக்கு அந்த பிச்சைக்காரனை, அன்றைக்கு அந்த சப்பானியை பேதுருவனுடைய கரம் பிடித்து எழுப்பி விட்டதுனா இன்றைக்கு சர்வ வல்லமையுள்ள கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவர் பக்கத்திலும் வந்து நீட்டப்பட
அழிக்கப்படுகிறது. எத்தனை பேர் இந்த கரத்தை பிடித்து எழும்ப ஆயத்தம்? அத்தனை பேர் என்னை எழுப்பி விடுங்கப்பா சொல்லுங்க. என்னை எழுப்பி விடுங்கப்பா, இப்படியே இருக்க விரும்பலப்பா, என்னை எழுப்பி விடுங்கப்பா. ஹல்லேலூயா. நீங்கள் எழும்புவீர்கள். உங்க குடும்பம் இதே நிலைமையில போயிட்டு இருப்பதில்லை. எழும்ப முடியாமல் நாளை விடியும் போது மாற்றம் வரும், மறுநாள் விடியும் போது மாற்றம் வரும், இல்லை அதுக்கு அடுத்த நாள் மாற்றம் வரும். இப்படி காத்து காத்து காத்திருந்தும் ஓரிடத்தில் இருப்பது போல, உங்களை முடவமாக்கினது போல உங்களை கட்டி போட்டிருக்கிற சில பிசாசின் பந்தனங்கள் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் 2வது நாள் பகல் வேளையில் அழிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அதை நிர்மூலமாக்குகிறார். வாசலுக்கு வெளியே இருந்தவனை கரம் பிடித்து தூக்கிவிட பரிசுத்த தெய்வம் கிரியை நடப்பித்தார்னா, தேவாலயத்துக்குள்ள இருக்கிற நம்மை இருக்கிற நிலைமையில் இருந்து தூக்கி விடுவதற்கு வல்லமை உள்ள கர்த்தருடைய கரம் இந்த பகல் வேளையில் சிலர் மேல் நீட்டப்படுகிறது. எத்தனை பேர் அதற்கு ஆயத்தம்? அத்தனை பேர் என்ன தூக்கி விடுங்க. நான் இருக்கிற நிலைமையில் இருந்து என்னை எழுப்பி விடுங்க. நான் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய முடவம் மாறட்டும், நான் இருக்கக்கூடிய பொருளாதார முடவம் மாறட்டும், நான் இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் சுகவீனமான முடவம் மாறட்டும். அப்படியே உங்க கரத்தை உயர்த்தி பிடிங்க. தெய்வ பிரசன்னத்துக்கு முன்பாக விரும்புகிறவங்க மாத்திரம். இதே நிலைமையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இருக்க விரும்பல. உமது வலது கரத்தை நீட்டி என்னை பிடித்து என்னை குதித்து உம்மை துதிக்க பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க தான் கேட்கணும். வாய்களை திறந்து உங்க சத்தம் உயரட்டும் தெய்வ பிரசன்னத்துக்கு முன்ன. இப்படியே இருக்க விரும்பலப்பா, இப்படியே இருக்க விரும்பலப்பா. ஏதாகிலும் கிடைக்கும்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற கூட்டத்தில் இருக்க விரும்பலப்பா. மற்றவர்களுக்கு கொடுக்கிற கூட்டத்தில் இருக்க விரும்புகிறப்பா. கொடுக்கிற கூட்டத்தில் இருக்க விரும்புகிறப்பா. பிச்சை எடுக்கிற இடத்துல இருக்க விரும்பலப்பா. மற்றவர்களுக்கு மகிமையை வெளிப்படுத்துகிற இடத்துல இருக்க விரும்புகிறப்பா. இதை மாற்றணும்னா உமால மாத்திரம் தான் பண்ண முடியும். அன்றைக்கு அபிஷேகத்தை சுமந்த பேதுருவனுடைய கரத்தினால அந்த சப்பானியை பிடித்து தூக்கின போது கால்களும் கரடுகளும் பலன் கொண்டதுன்னா, நீங்க என்ன தொட்டு தூக்கி விட்டா எல்லாவற்றுக்கும் மாற்றம் உண்டு. சர்வாங்க சுகம் உண்டு, சர்வாங்க சுகம் உண்டு. ஆவியானவர் சபைக்குள் உலாவுகிறார். ஆவியானவர் ஒவ்வொருவர் பக்கத்தில் உலாவுகிறார். விசேஷமாய் சில ஆவிக்குரிய முடவங்களை கர்த்தர் மாற்றுகிறார். ஆவிக்குரிய விதத்தில் எழும்ப முடியாதபடி, பாட முடியாதபடி, ஆராதிக்க முடியாதபடி, கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாதபடி வெளியில கட்டி போட்டிருக்கிற, உள்ளே வரவிடாமல், மகிமையை பார்க்க முடியாமல், தெய்வ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாமல் முடக்கி போட்டிருக்கிற ஆவிக்குரிய முடவங்கள் இந்த பகல் வேளையில் அகற்றப்படுகிறது. நசரேயனாகிய இயேசு சிலருடைய கரத்தை பிடிக்கிறார். ஷாதரகதனமனகதனம சந்தனாதியாதனம் திபலகதரபலக சுனாதியாதரம் ஷபலகதனம் ரீமனாஹஸ்தனா. வெள்ளியும் பொண்ணு என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். பிச்சை கேட்க ஆலயத்துக்கு வெளியே இருந்த பாத்திரத்தை பார்க்க வந்தவர்கள் பிரமித்தார்கள். தேவாலயத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற சில தெய்வ பிள்ளைகளோடு, அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரங்களோடு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை பார்க்க வருகிறவர்கள் பிரமித்து உங்களோடு கூட இருந்து வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு ஆராதிக்கிற அளவில் கர்த்தர் சிலரை மாற்ற போகிறார். உங்களை பார்த்தாலே மாற்ற வரும். உங்களை வேடிக்கை பார்க்கிறவர்கள் கர்த்தர் உங்களில் செய்த மகிமையை பார்ப்பார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பார்க்கும் போது ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ள வருவார்கள். பிரசங்கத்தை கேட்க வந்தவர்கள் அப்படின்னு சொல்றதை விட சுகம் பெற்ற இவனை பார்க்க வந்தவர்கள் கிட்டத்தட்ட 5000 பேர் இந்த பிரமிப்பை பார்க்கணுமேனு ஓடி கூடி வந்தார்கள். இத்தனை வருடமா பிச்சை கேட்டு கொண்டிருந்தவனுடைய நிலைமையா இப்படி மாறி இருக்கு? இது எப்படி ஆயிற்று? 40 வருடமா சுமந்து தூக்கி கொண்டு போய் பெற்ற தாயிலிருந்து உற்றார் உறவினர்கள் வரையிலும் இந்த சப்பானியை சுமந்துட்டு போனது தானே நாங்க பார்த்தோம்.
இது எப்படி ஆயிற்று? அவன் எழும்பினானா? அவனுக்குள்ள மாற்றம் வந்ததா? இந்த பிரமிப்பை பார்க்கும்படி தேசத்தில் இருந்த ஜனங்கள் கூடி வந்தது போல இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்தை சுமந்து கொண்டு வருகிற அநேக அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரங்கள் சில காரியங்களில் முடங்கி இருக்கிறீர்கள். எழும்ப முடியல, ஜபத்தில் எழும்ப முடியல, பொருளாதாரத்தில் எழும்ப முடியல, சரீர பலத்தில் எழும்ப முடியல. ஒரு முடக்கம் உங்களை கட்டி போட்டிருப்பதை உணர்கிறீர்கள். ஆனாலும் அனுதினமோ கர்த்தருடைய வசனத்தை சுமந்து கொண்டு ஆலயத்துக்குள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இதுவே இரட்சணியத்தினால் என் வலது கரத்தை நீட்டி பிடித்து உன்னை தூக்கி விட நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். இனி உன்னை பார்க்கிறவர்கள் பிரமித்து கர்த்தரை ஆராதிக்க கடந்து வருவார்கள். அவர்கள் வசனத்தை கேட்பார்கள், அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவார்கள், அவர்கள் ஞான ஸ்நானம் பெறுவார்கள். இதில் இருக்கிற அநேகர் ஸ்தோத்திரம் பிரசங்கித்து அற்புதங்களை நடப்பித்து கிரியை செய்து ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறதை பார்க்கலாம். வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றத்தினால் ஆத்துமாக்களை தெய்வராஜ்யத்தில் இழுத்து கொண்டு வருவீர்கள். உங்களை உற்று நோக்குகிற ஒரு கூட்டம் உண்டு. இது என்னமாய் முடியும்னு கவனிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. இவர்கள் அனுதினமும் தேவாலயத்துக்கு போகிறார்களே, இவர்களுடைய வாழ்க்கை எப்படி போகுது பார்ப்போன்னு சவால் விடுகிற ஒரு கூட்டம் உண்டு. சிசராவின் தாய் அழிவு, இஸ்ரவேல் ஜனத்தின் அழிவுக்கு காத்திருந்தது போல ஜன்னல் வழியாய் பார்க்கிற ஒரு கூட்டம் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நடக்கிற பாத்திரமாய், துதிக்கிற பாத்திரமாய், ஆராதிக்கிற பாத்திரமாய், அற்புதத்தின் பாத்திரமாய், பிரமிப்பின் பாத்திரமாய் உங்களை நான் நிறுத்துவேன். அப்படின்னா இத்தனை நாட்கள் நீங்கள் சுவிசேஷம் சொல்ல போகும்போது, மற்றவர்களிடத்தில் குடும்பத்தினரிடத்தில் கர்த்தரை ஆராதிக்க வாங்கன்னு சொல்லும் போது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற முடக்கங்களை பார்த்து நீங்கள் சொல்லிவிட்டு இறங்கி வரும்போது அவர்கள் சிரிக்கிறார்கள், பரிகாசம் பண்ணுகிறார்கள். இவர்களுக்கே வாழ முடியல, இவங்க காரியமே இப்படி இருக்கு, முதல்ல இவங்க காரியம் நல்லாகட்டும் பார்க்கலான்னு அதே நாவு கர்த்தரை துதிக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரமிப்பினால் சகோதரி, இதில்லை ஏது தெருவழியாய் நீங்கள் நடந்து வரும்போது உங்களை தூஷித்தார்களோ அதே இடத்தில் உள்ளவர்கள் உங்கள் பின்னால் உங்கள் வஸ்திரத்தை உங்களை பிடித்துக் கொண்டு கர்த்தரை ஆராதிக்க வருவார்கள். ஏது தெருவழியாய் நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை சுமந்து கொண்டு வரும்போது உங்களை நிந்திக்கிறார்களோ அதே பாத்திரங்கள் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்காமலே உங்களுக்குள் நடப்பித்த அவருடைய பலத்த சத்துவத்தின் மகிமையின் வல்லமையை கண்டு உங்களோடு பின்னே வருவார்கள். கர்த்தர் பார்க்கும்படி உங்கள் கண்களை திறக்கிறார். இதெல்லாம் உங்க வாழ்க்கை, இதெல்லாம் உங்க குடும்பத்தின் சூழ்நிலை. இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இருப்பிடம் அல்ல உங்களுடைய நிலைமை. சகலவற்றுக்கும் மாற்றம் உண்டு. ஹல்லேலூயா. கண்களை கர்த்தர் திறந்த போது மாறினதான சில முடக்கங்களை குறித்து நம்ம தியானிக்கணும். ஆனாலும் சமயம் சுருங்கினதா இருக்கிறதுனால சுருக்கமாக சில பாயிண்ட்ஸ் மாத்திரம் சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது, வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த வாழ்வை பார்க்கும்படி கர்த்தர் கண்களை திறந்தார். எல்லாருக்கும் தெரிஞ்ச சப்ஜெக்ட்ல இருந்தால் பிள்ளைங்க பேசாதீங்க, அமைதலாக இருங்க. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரிந்த ஸ்தோத்திரம், பரிசுத்த வேதாகமத்தில் தெரிந்த சம்பவங்களில் இருந்து ஒரு சில காரியத்தை மாத்திரம் வாசித்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தையும் ஆதியாகமம் 16:7வது வசனத்தையும் முதலாவது வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் 13வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய தூதனானவர் அவனை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு அவளை கண்டு, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும், எல்லாரும் வாசிங்க, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடையே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். எகிப்திய தேசத்தாளாகிய ஆகார் தன்னுடைய ஸ்தோத்திரம் எஜமானாகிய ஆபிரகாமனுடைய வீட்டில் இருந்து துரத்தி விடப்பட்ட போது ஸ்தோத்திரம் போவதற்கு வழி தெரியாமல்
இனி வாழ்க்கையே இல்லை, வாழ்க்கை முடிஞ்சுது, இனி எனக்கு ஒரு எதிர்காலம் இல்லை, இனி எனக்கு ஒரு ஸ்தோத்திரம் நல்ல வாழ்க்கையின் அனுபவம் இல்லை என்ற தீர்மானத்தோடு வனாந்திர வழியாய் நடந்து கொண்டிருந்த போது தெய்வத்தினுடைய கண்கள் அவளை கண்டது. யாருமே அவளை பார்க்கல, அவள் போன சூழ்நிலைமையை. அதனால தான் அவள் தெய்வத்துக்கு ஒரு பெயரிடுகிறாள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். நிறைய பேர் நான் நடந்து வரும்போது என்னை சந்தித்தாங்க, உண்மைதான். நான் இந்த கர்ப்பத்தை சுமந்து கொண்டு வீட்டை விட்டு இறங்கி வரும்போது நிறைய பேர் ஸ்தோத்திரம் எனக்கு எதிரே நடந்து வந்தாங்க, உண்மைதான். ஆனால் என்னை பார்க்கிறபடி என்னுடைய உள்ள அரங்கங்களை, என்னுடைய இருதயத்தின் உடைவை அறிந்து ஒருவர் கூட என்னை விசாரிப்பதற்கு வரல. ஆனால் சூருக்கு போகிற இந்த இடத்தில் என்னை கண்டவருக்கு எனக்கு ஒரு பெயர் வைக்க முடியும். அவர் பார்க்க வேண்டிய விதத்தில் என்னை பார்த்தவர், என்னை கண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். அல்லேலூயா. வாழ்க்கையில பலவிதமான உடைவுகளினால, நொறுங்குதலினால, துயரத்தினால கர்த்தரை ஆராதிக்க கடந்து வருகிற வழியில் ஏராளமானவர்களை நீங்க பார்க்கலாம். அவங்க எல்லாம் வெளி தோற்றத்தை பார்ப்பார்கள். வசனம் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயங்களை அறிகிறார். வெளி தோற்றத்தை பார்த்து பலவிதமான வார்த்தைகளை சொல்லி காயம் கட்டுகிறவர்களும் உண்டு, காயத்தை கூட்டுகிறவர்களும் உண்டு, காயம் உண்டு பண்ணுகிறவர்களும் உண்டு. ஆனால் தெய்வ பிரசன்னத்தில் வேதனையோடு கடந்து வரும்போது உள்ளதை உள்ளபடி அறிந்து அறிவிக்க வேண்டியவைகளை அறிவிக்க வேண்டியபடி அறிவிக்கிறவர் தான் நம்மை கண்டிருக்கிற நம்முடைய தெய்வம். அல்லேலூயா. அவர் சொன்னார், இன்னும் கொஞ்ச காலம் நீ அடங்கி இருப்போ, உன்னை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு சமயம் வரும், அப்போது உனக்கு வைத்திருக்கிற வாழ்வை உன் கண் காணும். கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். 19வது வசனம் எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமா? எடுத்து ஒரு ஆள் வாசிக்கலாம் சத்தத்தை உயர்த்தி. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டாள். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டாள். இதுவரையிலும் அவளுடைய வாழ்க்கைக்குரிய, அவளுடைய எதிர்காலத்திற்குரிய, அவளுக்கும் அவள் பிள்ளைக்கும் உரிய ஒரு வாழ்வு உண்டு என்பதை பார்க்கத்தக்க விதத்தில் அவளுடைய கண்கள் திறக்கப்படல. ஆனால் இதோடு என் வாழ்க்கை முடிஞ்சது, இனி எனக்கு வாழ்வே இல்லைன்னு சொல்லி விதி எழுதின அவளுடைய வாழ்க்கையில் வாழ்வு உண்டு என்பதை பார்க்கும்படி கர்த்தர் அவருடைய கண்களை திறந்த போது பார்க்க வேண்டிய வாழ்க்கைக்கான துறவை அவள் கண்டாள். இந்த பகல் வேளையில் தேவனுடைய வீடாகிய கர்த்தருடைய சமூகத்தில் இனி எனக்கு ஒரு வாழ்வு இல்லை, இனி எனக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் அடுத்த ஒரு லெவல்ல போக முடியாது, இதுலயே தான் நாங்க முடங்கி கிடக்கணும், இனி எனக்கு மாற்றமே இல்லை, ஏன்னா நான் அடிமை பெண், அதுவும் எகிப்து தேசத்தால் ஆகிய அடிமை பெண், என்னை விசாரிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி இருந்த கரத்தில் இருந்த துருத்தியை பார்த்து 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 துருத்தியில தண்ணீர் செலவழிந்ததுனால நம்பிக்கை அற்று போயிருக்கிற சிலரோடு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த பகல் வேளையில் மனுஷன் தந்ததை பார்க்கிற கண்கள் அடைக்கப்படுகிறது. தேவன் உங்களுக்கென்று திறந்து வைத்திருக்கிறதை பார்க்கிற கண்கள் திறக்கப்படுகிறது. கரங்களை தட்டி ஷபாலதரகதனா. மனுஷன் தந்த துருத்தியை பார்த்தது போதும், மனுஷன் தந்த துருத்தியை பார்த்தது போதும். அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரமே, மனுஷன் தந்த துருத்தியை பார்த்தது போதும். மனுஷன் தருகிற துருத்தி அது வச்சும். ஆகார யோசிச்சு பாருங்க, அந்த வனாந்தரத்தில் வரும்போது வெயிலின் உஷ்ணம், பிள்ளை, அவங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட 13 வயதான அதுக்கு மேற்பட்ட ஒரு பையன், பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். ஆகார் ஒவ்வொரு ஸ்டெப் வைக்கும் போதும் துருத்தியை பார்த்தார். இந்த தண்ணீர் எவ்வளவு தூரம் இருக்கும், நானும் என் பிள்ளையும் குடிக்க பெற்றெடுத்த தாய் அல்லவோ, பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லுகிற தாய் அல்லவோ. நான் விசுவாசிக்கிறேன், அந்த தாய் குடித்திருக்கவே மாட்டாங்க அந்த தண்ணியை. என் பிள்ளை குடிச்சு வாழ்ந்தா போதும்,
இந்த தண்ணீர் எவ்வளவு தூரம் போகும், அதுவரையிலும் என் பிள்ளை மானம் பண்ணட்டும், அதுவரையிலும் என் பிள்ளைக்கு கொடுப்பேன், அதுவரையிலும் என் பிள்ளை குடிக்கட்டும். அதற்கப்புறம் ஒரு வாழ்க்கை இல்லை. பிள்ளை சாகிறத நான் பார்க்க விரும்பல. துருத்தியை பார்த்து கொண்டிருந்த கண்கள் துருத்தியை பார்ப்பதற்கல்ல, உனக்குன்னு ஒரு துறவை நான் என்றைக்கு நீ அடங்கி இருன்னு சொன்னேனோ அன்றைக்கே ஆயத்தப்படுத்தி விட்டேன். அதை பாருன்னு திறந்தவருடைய அதிசயத்தை அவளுடைய கண் பார்த்த போது மகிமை அவளுக்குள் இருந்து வெளிப்பட்டது, முடக்கம் மாறினது. இந்த பகல் வேளையில் இந்த வார்த்தை பேசும்போது சில உடைக்கப்பட்ட பாத்திரங்களோட ஆவியானவர் பக்கத்தில் நின்று பேசுகிறதை நான் உணர்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், மனிதர்கள் தந்த துருத்தியின் அளவை பார்த்து இந்த வனாந்திரமாகிய உலக யாத்திரையில் நடந்தது போதும். மனிதர்கள் நான் செய்யலாம், நான் உங்களை பார்த்துக்கொள்ளுவேம்மா, நான் உங்களை பார்த்துக்கொள்ளுவேன் அக்கா, நான் இருக்கும்போது எதுக்கு கலங்கணும், உங்கள் பிள்ளைகளுக்கான காரியமாக நான் பார்த்துக்கொள்ளுவேன், உங்கள் எதிர்கால காரியமாக நான் பார்த்துக்கொள்ளுவேன். இப்படி சிலர் சொன்ன அந்த நம்பிக்கையின் வார்த்தையை பார்த்து பார்த்து இருந்தது போதும். கரத்தில் தந்த துருத்தியை பார்த்து பார்த்து இருந்தது போதும். இந்த உலகமாகிய வனாந்திர யாத்திரையில் மனுஷன் தரக்கூடிய துருத்தி ஒரு லெவல் வரை தான் கொண்டு போகும், உயிரோடு வைக்கும். ஒருவர் திறக்க வேண்டியதை திறந்து அதை பார்க்கும்படி நம்முடைய கண்ணு திறக்கப்பட்டா அடுத்துதான் நம்முடைய மகிமை வெளியே தெரியும். சில குடும்பங்களுக்காய், பிள்ளைகளுக்காய் கர்த்தர் துறவை ஏற்கனவே திறந்து விட்டார். நீங்கள் பார்க்கும்படி உங்கள் கண்களை கர்த்தர் திறக்கிறார். துருத்தியை பார்த்தது போதும் போதும், அது செலவழிந்து போகும். மனுஷர்களை நம்பினது போதும், அது செலவழிந்து போகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தரை ருசிக்க வேண்டிய விதத்தில் ருசிச்சவங்களுக்கு தான் அதில் உள்ள மகிமை தெரியும். மனுஷன் தருகிற துருத்தி ஒரு அளவு தான், 1 லிட்டர் இருக்கலாம், 2 லிட்டர் இருக்கலாம், கூடி போனால் 10 லிட்டர் இருக்கலாம்னு வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா பிள்ளையை தூக்கணும், தண்ணியை சுமக்கணும். ஒரு துருத்தி தண்ணி அவ்வளோதான், அது செலவழிந்தது. இப்போ அவளுடைய இருதயம் சொல்லுது, இனி வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சதுன்னு. ஆனால் ஒருவர் அன்றைக்கு நீ போய் அடங்கிரு, உனக்கு காலம் வரும்போது, சமயம் வரும்போது உன்னை வெளியே கொண்டு வருவேன்னு வார்த்தை உரைத்தவர் துறவை ஆயத்தப்படுத்தி விட்டு காத்திருந்தார். என் பிள்ளைகள் பார்க்கும்படி நான் கண்களை திறப்பேன். இந்த பகல் வேளையில் சில காரியங்களையே உலக பிரகாரமாய் பார்த்து 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 இனி வாழ்க்கை இல்லை, இனி வாழ்க்கை இல்லை, எல்லாம் முடிஞ்சதுன்னு நீங்க நினைக்கிற நினைவுக்குள் நிற்கிற அந்த கட்டத்தை, அந்த பார்வையை கர்த்தர் எடுத்து மாற்றி விட்டு சொல்லுகிறார், நான் ஆயத்தப்படுத்த பார்க்கும்படி இந்த கன்வென்ஷன் நாட்கள் முடிகிறதற்கு உள்ள உங்களுக்கு புது துறவுகளை பார்க்கும்படி நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். உங்கள் கண்கள் அதை பார்க்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி வாழ்வை பார்க்கும்படி கர்த்தர் கண்களை திறந்தார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஸ்தோத்திரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வருது. எலிசா தீர்க்கதரிசியோடு வேலைக்காரன் நிற்கிறார். எல்லாவற்றையும் சொல்லாவிட்டாலும் ஒரு 2-3 காரியத்தை மாத்திரம் சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். சீரிய ராஜா தீர்க்கதரிசியை அழிக்கும்படி, தீர்க்கதரிசியை கொல்லும்படி 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலிருந்தெல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா அதில் எழுதப்பட்டிருக்கும். தீர்க்கதரிசியை அழிக்கும்படி, அவனை பிடிக்கும்படி தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படும்படி பார்க்கிறார். வெளியே புறப்படும் போது பார்க்கிறார், சீரிய இராணுவமும் ரதங்களும் குதிரைகளும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்கிறது. எதற்காக? தெய்வ மனுஷனை பிடிக்கும்படி, ஜெபிக்கிற தெய்வ மனுஷனை, தெய்வ ஜனத்தை காக்கிற தெய்வ மனுஷனை, தேவனுக்கென்று செயல்படுகிற தெய்வ மனுஷனை அழிக்கும்படிக்கு ஸ்தோத்திரம் சுற்றி திரிகிற சீரிய வல்லமை ஏராளம் படையிறங்கி இருக்கும் போது எலிசா தீர்க்கதரிசி தெய்வ மகிமையை பார்த்து கொண்டிருக்கிற மனுஷனா இருந்ததுனால, தெய்வ பிரசனத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மனுஷனா இருந்ததுனால, தேவன் வைத்திருக்கிறதான திட்டங்களை ஆவிக்குரிய கண்களால பார்க்கக்கூடிய பார்வையுள்ள மனுஷனா
புருஷனா இருந்ததுனால சுற்றி நின்ற சத்ருவின் சாம்ராஜ்யத்தின் கோட்டையை, அவனுடைய இராணுவத்தை, அவனுடைய ரதத்தை பார்ப்பதற்கு அவர் வெளியே போகல. ஆனா வேலைக்கார வெளியே போனா தூரத்து தரிசனம் உள்ளவன் சத்ருவனுடைய ஆரவாரத்தை உற்று நோக்க மாட்டான், தரிசனத்தை உற்று நோக்குவான். இப்போ வேலைக்காரன் காலமே எழுப்பி பார்த்தபோது கண்டது என்ன? இராணுவங்கள், ரதங்கள், பலத்த சேனைகள். ஐயோ என் ஆண்டவரே, என்ன செய்வோம்? இந்த பகல் வேளையில் பார்க்க வேண்டிய தெய்வீக மகிமையை, பார்க்க வேண்டிய தெய்வீக பாதுகாவலை, பார்க்க வேண்டிய தெய்வீக விடுதலையை, பார்க்க வேண்டிய தெய்வீக மகத்துவத்தை, தெய்வம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற உச்சிதங்களை பார்க்க முடியாதபடி கண்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளிருந்து ஒரு கேள்வி, ஐயோ என்ன செய்வோம், ஐயோ என்ன செய்வோம்? இந்த பகல் வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அன்றைக்கு எலிசா தீர்க்கதரிசி வேலைக்காரனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, ஆண்டவரே இவன் பார்க்கும்படி, நான் பார்க்கிறதை பார்க்கும்படி இவனுடைய கண்களை திறந்தருளோ. ராபாலா ஹதனமா சந்தனா ஹசனா. எப்படி பேதுரு சொன்னாரோ, நீ பார்க்கிறது போல வெள்ளியும் பொன்னையும் அல்ல, நீ பார்க்க வேண்டியது, பார்க்க வேண்டியதை பார்த்தால் முடக்கப்பட்ட முடவங்கள் மாறும்னு சொன்னது போல எலிசா தீர்க்கதரிசி வேலைக்காரனிடத்துல சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளோ. அப்போ இவர் ஒன்றும் பார்க்கலையா? அது வர பார்த்தா நம்ம என்ன பார்க்கறது மாதிரி எல்லா வச்சையும் பார்த்தா. ஆனா தெய்வ மனுஷன் பார்த்த பார்வை வேறு. ஸ்தோத்திரம். வேலைக்காரன் பார்த்த பார்வை வேறு. ஆவிக்குரிய பார்வை உள்ளவர்கள் பார்க்கிற பார்வை வேறு, உலக பார்வை உள்ளவர்கள் பார்க்கிற பார்வை வேறு. ஏன் தெய்வத்தை அறியாமல் ஒரு கூட்டம் இருக்குதுன்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். பார்க்க முடியல, மகிமையின் மகத்துவத்தை பார்க்க முடியல. தெய்வ மனுஷனை சுற்றிலும் அவரை பிடிக்கும்படிக்கு தான் திரள் கூட்டம், இராணுவம், ரதம், சேனை. ஆனா இவர் பார்த்து கொண்டிருப்பது அந்த இராணுவத்தையும் அந்த சேனையும் அல்ல, அக்கினிமயமான ரதங்களும் அக்கினிமயமான குதிரைகளும் தங்களை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருக்கிறதை தெய்வ மனுஷன் அறை வீட்டுக்குள் இருக்கும் போதே கண்டார். இந்த பகல் வேளையில் சில காரியங்களை பார்த்து பயந்து, ஐயோ இது என்னமாய் முடியுமோ, நாங்கள் என்ன செய்வோம், அப்படி கலங்கி நிற்கிற சிலரோடு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அபிஷேகம் பண்ணப்பட்ட என் பிள்ளைகளே, உங்கள் கண்களை பார்க்கும்படிக்கு நான் திறக்கிறேன். நீங்கள் பார்ப்பது வெறும் ரதத்தை அல்ல, நீங்கள் பார்ப்பது வெறும் இராணுவத்தை அல்ல, நீங்கள் பார்ப்பது வெறும் குதிரைகளை அல்ல, நீங்கள் பார்க்க வேண்டியது அக்கினிமயமான ரதத்தை, அக்கினிமயமான இராணுவத்தை, அக்கினிமயமான குதிரையை. இந்த வார்த்தையை பேசும்போது சில வீடுகளுக்கு விரோதமாய், சில குடும்பங்களுக்கு விரோதமாய், சில அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரங்களுக்கு விரோதமாய், சில வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாய் இவர்களை பிடிப்பேன், அழிப்பேன், இவர்கள் இருக்கிறதுனால தானே இவ்வளவு பெரிய விடுதலை தேசத்துல வருதுன்னு சொல்லி சவால் விட்டு அழிக்க வருகிற சில பொல்லாத வல்லமைகளை விழுங்குகிற அக்கினி ரதம், விழுங்குகிற அக்கினி குதிரை, விழுங்குகிற அக்கினி இராணுவம் சிலருக்காய் இறக்கி விடப்பட்டாயிற்று. ஆவியானவர் சொல்லுகிறார், என்ன செய்வோன்னு பயர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு நன்மையையோ கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை பார்த்து அவருடைய சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்றுவதற்கு முன்ன ஒரு அந்நிய வல்லமைகளும் தொட முடியாது. காரணம், அந்த ரதங்களை விழுங்குகிற, அந்த இராணுவத்தை விழுங்குகிற, அந்த குதிரைகளை விழுங்குகிற, பட்சிக்கிற அக்கினியின் ரதம், பட்சிக்கிற குதிரையின் ரதம், பட்சிக்கிற இராணுவங்கள், அக்கினியின் இராணுவங்கள் நமக்காய் இறக்கி விடப்பட்டிருக்கிறது. சில அந்தகார வல்லமைகள், சில தேசாந்திரிய வல்லமைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரங்களுக்கு விரோதமாய் போராடுகிற, சவால் விட்டு நிற்கிற சில பொல்லாத சீரிய வல்லமைகள் இந்த பகல் வேளையில் அழிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படி எழுப்பி நிற்கலாம். சமயம் போய்விட்டது. எல்லாரும் ஒருமித்து ஒருமனப்பட்டவங்களாய் ஜபத்தோடு கூட நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் சமயத்தை பொருட்படுத்தி கொண்டு நான் சுருக்கமாய் முடிக்க விரும்புகிறேன்.